ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ண சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். மைதா 1/2 கப், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெண்ணிலா பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி லைட்டாக பீட் பண்ணிக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பேக்கிங் பேனில் ஊற்றிக்கோங்க. ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு எடுக்கணும். கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஹனி சிரப் செஞ்சுக்கணும். பேனில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 3 டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் சொல்கிற அளவு கரெக்டான அளவு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்ட்ராபெரி ஜாம் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக ஆக்கி வச்சுக்கணும். ஸ்ட்ராபெரி ஜாமும் ரெடி ஆயிடுச்சு. கேக்கு நல்லா ஆறிடுச்சு. ஸ்டிக்கை வச்சு இதே மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஹனி சிரப் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஜாமை ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கோகோனட் பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஜூஸியாக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.